எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப நல்ல படம். இதை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷத்தில் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாய்ப்பு கொடுத்த பனீர் சார், உதயா சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். I'm Shayantika and thank you everyone having me here. I'm too much excited. My first Tamil movie and yeah, I'm too much excited. I don't know what I say but yeah, thank you. உங்கள் கூட படம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்விஸ்ட்டு, காமெடி எல்லாமே இருக்குது இதில். அண்ட் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சார், உதயன் சார், பனீர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். படம் பாருங்கள், எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு. ஐ என்ஜாய்ட் த மூவி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் டு நரேன் ப்ரோ, மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். எனக்கு நான் இந்த படத்தில் சுட சுட பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் வைப் சாங் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ டு உதயா சார், பனீர் சார் அண்ட் மற்ற எல்லா டீம் அக்யூஸ்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு வரணும் படத்தை. August 1 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. உங்களெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. This is my first Tamil movie and உங்களோட சப்போர்ட், so I'm very grateful and very happy. So I'm very excited today. You guys all everyone watched the movie. So I hope everyone liked the movie. So it's releasing on August 1st. I really want all your support. Please come to theatre and watch the movie. Thank you so much. படம் பார்த்துருக்கீங்களா? Hope you enjoy the movie. We need your support. ನಿಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ எங்களுக்கு வேணும் எல்லாருக்கும். இது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு டீம் நல்லா பண்ணுற மூவி இது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக we don't disappoint you. Film has come out very good. Thank you. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ஷோ ஆனோன்னு உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம். பகல் பகாமல் உழைச்சிருக்கோம். அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது. பார்த்த அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். எதிர்பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் மக்கள் தீர்ப்பு. அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணுன்னு எங்களோட டீம் உதயா ப்ரோ சார்பாகவும் அஜ்மல் ப்ரோ சார்பாகவும் இங்கே நடித்த அனைத்து நடிகர்கள் சார்பாகவும் டெக்னீஷியன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று பணிவன்புடன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் அக்யூஸ்ட் இன்னைக்கு உங்கள் பார்வையில் வெளியிட்டிருக்கோம். நீங்கள் எல்லாருக்கும் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கும் நம்புகிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறோம். படத்தின் தயாரிப்பு சார்பாகவும் மற்றும் நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸில் வந்து கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துக்காக ப்ரொமோஷன் வந்து பெரிய அளவு செலவு பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது. அதுவும் ட்ரெய்லரை பார்த்தே வந்து நிறையா ஒரு தேட்டர்லாம் போய் கோயம்புத்தூர்லேருந்து பிராட்வே தேட்டரில் வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லரை போட்டு அங்கே பேசும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது போக வந்து தேட்டர் எல்லா ஏரியாலையும் தேட்டர் பூரா பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 175+ தேட்டர் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் பெருசாக போய் சேரும். இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் அடி, முக்கியமான அடி நீங்கள் எடுத்து வைக்கணும், நீங்கள் செய்யணும். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நிறைய ஹேர்ட்லஸ் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க. கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ரீச் கொடுங்க. ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே நீங்கள் பத்திரிகை மீடியா வந்து என்னுடைய குடும்பம் தான், அதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. இந்த படம் பார்த்துருப்பீங்க, அக்யூஸ்டு படம் வந்து எல்லோரும் உங்களை திருப்திப்படுத்தணும் நான் நம்புகிறேன்.
பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே இதில் ஒருத்தர் பேர் சொல்ல முடியல, எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ தூரம் அருமையாக பண்ணியிருக்காங்க. அஜ்மல், ஜான்விகா, சைந்திகா, டேனி ப்ரோ, பிரபாகர் ப்ரோ, ஸ்ரீதர், எல்லாருமே டோட்டல் யோகி பாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தில். அதே மாதிரி கோ டைரக்டர் ராஜா, கசாலி சார் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட உங்ககிட்ட சேர்த்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த படம் வந்து பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்டை என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 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 மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, தீபா பாஸ்கரா இருக்கட்டும், சுபத்ராவாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டும், எல்லா டெக்னீஷியனும், எடிட்டர் கேஎல் பிரவீன் சார், ஸ்டன் சில்வா மாஸ்டர், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த பஸ் ஃபைட்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. கேஎல் பிரவீனோட எடிட்டரோட அசிஸ்டன்ட் ஷாமு, அதே மாதிரி என்னுடைய இபி சிவசரவணன், எல்லாருமே சேது இருக்கிறாரு, இன்னொரு ப்ரொடியூசர் சேது இருக்கிறாரு, பன்னீர் ப்ரோ சேதுவெல்லாம் வந்து எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் அவங்க 2 பேருக்குமே பர்டிகுலராக அவங்க இல்லாமல் இன்னும் 2-3 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நன்றி சொல்லணும். ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நான் சொல்லும்போது எப்பயுமே நீங்கள் தான் ஆடியன்ஸ். எனக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எல்லா சென்டர்ஸ்லையும் 100% ஓகே ஆகும் நான் நம்புகிறேன். எனக்கு எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பட் 100% வந்து நீங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது 100% நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப எல்லாருமே எல்லா படத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 175 சென்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டி இருக்கு. அன்றைக்கி 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுன்றது என்னுடைய ஆசை. எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும் அதில். ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ 1ஆம் தேதி வந்து இருக்கணும். இருந்தாலுமே சில அமைப்புகள், கவுன்சிலாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருந்தாலும், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெகுலேஷன் பண்ணி எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது என்னுடைய விருப்பமும் கூட. ஏன்னா எல்லார் படமும் ஓடணும், எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கணும். அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்து இது எல்லாரும் வந்து எங்களை வந்து இந்த படத்தில் நீங்கள் எழுதுறது மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. நம்ம படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளையிலேருந்து என்ன ரிசல்ட். ஏன்னா எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேக் ஃபயரும் நிறையா இடத்துல இருந்து வருது. அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சா இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுன்ற என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்கள் முகத்தில் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக அது நடக்கும் நானும் நம்புகிறேன். சரிங்களா, நீங்களும் அந்த டீம்ல தான் இருக்கீங்க, அந்த ப்ரொடியூசர் தான் இருக்கீங்க. 3 நாள் ரிலீஸ் தள்ளி போனா உங்க படம்லாம் வந்து நிக்குமா? ஏன்னா பெரிய படம் வந்து நிக்கும் ஓரளவு. ஏன்னா அது உங்க ஆடியன்ஸோட லெவல் வேற. நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து 14 படம் ரிலீஸ் சார். அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே விமர்சனம் தேவை சார். 3 நாள் வரல, அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதாவது 3 நாள் கழிச்சு அவர் சொன்ன கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார். அதில் நான் வந்து தலையிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும். அது மக்களோட தீர்ப்பு. நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒன்று தான். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படத்தை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸாக நம்புறேன். இந்த படத்தில் வந்து வாட்டர்மேன் ஒரு ஆளை இறக்கிட்டு அவரு சமீப காலமாக சூரி இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அநாகரிகமாக நடந்துட்டு இருக்காரு. நாகரிகமாக அந்த மாதிரி ஆட்களை ஏன் எடுத்து உள்ள போறாங்க சார்? எங்களுக்கு வந்து படம் பார்க்க கூப்பிட்டு சார் இல்லை சார், நாங்கள் ஆக்சுவலாக வந்து எல்லா நடித்த எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிட்டுன்றது இல்லை. நடிச்ச ஆட்கள் இல்லை கண்டிப்பாக இல்லை சார். நான் பார்த்து அதை இல்லைண்ணா. படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும், அன்னைக்கே ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணேன். அன்னைக்கே இங்க நம்ம வரவேற்கல சார். இல்ல சார் இங்க போட்டிருக்காங்க. அது இல்லாம ஒரு பத்திரிகையாளரை வந்து
பெண்களை வந்து தொடர்படுத்தி நீங்க பேசுறீங்க. கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தேன் சார். இல்லை சார், நாங்கள் அவர் எங்க படத்துல வந்து எப்படி ஒரு எதர்ச்சியா வந்தார் சார். வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வரல. அப்போ வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னுடைய கருத்து. இனிமே இது மாதிரிலாம் நடக்காது. விஜய் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தா அட்லியே தெரியல, ஏன் விஜய் தெரிஞ்சிருப்பாரு. இல்ல சார், அதுதான் சார். ப்ரொடியூசராகவும் ஒரு கதாநாயகனாகவும் அவர் வந்து வான் பண்ணியிருக்காரு. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்கேன், வான் பண்ணி எடுக்க சொல்லியிருக்கேன். வான் பண்ணி எனக்கு எடுத்திருக்காங்க. இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசணும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். 100% சார். சார் இல்ல சார் இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா உங்களுக்கு கூப்பிடல. ஸோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணா யாருமே அவரை நாங்கள் கூப்பிட்டு மாட்டோம். இது மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி பிரச்சனை வந்து உடனே வான் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க. சார் எங்களுக்கு நீங்க சார் எங்களுக்கு ஒண்ணு இல்ல. அவரை வந்து உங்க சினிமா துறை, நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா வடிவ சத்தியமா அவங்க வந்து கமலா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா, இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அது வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல கண்டிப்பா சார். இல்ல சார், கண்டிப்பா சார். இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்லை. நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இப்ப இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நெண்ணி நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நான் அதுல இல்லை. எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பரா நான் இருக்கேன் சார். எங்களை பத்தி கவரே பேசிருக்காரு. எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க, அது எல்லாம் நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னே சார் ஏத்தல ஆடியோ லட்சம் தெரியாது சார். ஆடியோ லட்சம் தெரியாது. இந்த நெகட்டிவ் நடக்கல சார். நாங்க யாரும் கூப்பிடல சார். ஒரு படம் விழா நடக்கும்போது எல்லாருமே நடிச்சது அவரே போயிட்டாரு. இல்ல சார், அப்புறம் அவரே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. தமிழ்ல பேர் வந்து பெனார்கி, இங்கிலீஷ்ல டிவிகேன்னு வருது. டிவிகே கட்சி சண்டை, டிவிகே வந்து பல குத்து. இல்ல சார், அந்த கட்சி சார் அதோட தலைவர் ஆளுநர் அழைச்சாருன்னு டிவிகேக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனாட்சினா. ஏன்னா விஜய் அண்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன், என்னோட அண்ணன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அந்த அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா இருந்திருக்குமே தவிர டிவி கிடையாது. கவர்னர் வந்து விருந்துக்கு கூப்பிட்டாருன்னு கூட அந்த டிவில வருது. அந்த ஆனா அது நீங்க சொல்லிதானே தெரியும். அந்த ஸ்கிரால்ல நான் என்ன கவனிக்க கூட இல்ல. சத்தியமா அது தெரியாது. ஐயோ இல்ல சார், இது நீங்க அரசியல் இல்ல சார். இது படத்துல வந்து நம்ம அரசியல் படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள அரசியல் இருக்கு. வேற எந்த அரசியல் இல்ல. இந்த லாஸ்ட் கிளைமாக்ஸ் வித்தியாசமான கிளைமாக்ஸ் டைரக்டர் ஹீரோ கிட்டயோ அட்மன் சார் கிட்ட சொல்லும்போது எப்படி சொன்னீங்க? அவங்க எப்படி ஒத்துக்குனாங்க? மெயினான சென்ட்ரல் சார் ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சுருந்தோம். ஃபர்ஸ்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தோம். அது ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருந்தோம். அந்த 2 ஆப்ஷனுமே படத்துலையும் இருக்குது. படத்துலையுமே 2 ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து இப்போ ஸ்பாயிலர் அலர்ட் ஆகிடும். நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும். அது ஸ்பாயிலர் ஆகிடும். அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம். அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணாம், இந்த ஆப்ஷன் வேணாம், இந்த ஆப்ஷன் போனால் ரொம்ப தப்பாயிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம். அதை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்த. அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அதை குறித்து நம்ம நிறையா பேசலாம். டெஃபினட்டாக அது வந்து அது பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது நல்லா இருக்குது, படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும். அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இதுவும் நல்லா இருக்குது சார், இந்த 2மே நீங்கள் எப்படி உள்ளே வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா, அப்போ 2த்தையுமே நான் உள்ளே வச்சேன். அது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். 2த்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை. ஆனால் இப்போ சொல்ல முடியாது. அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன சார்? சார் யாருமே காலி பண்ணல சார். அவர் இருக்கதான் சார் இருக்காரு. ஓ அவரா சார்? அவர் வந்து அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி சார் படத்துக்கு. தேங்க்யூ சார். எனக்கு லவ் இன்ட்ரஸ்ட்ல வந்து அவரோட பர்சனல் காட்டுறாரு அந்த. ஆமா சார், அது எல்லாமே அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க், செயின் லிங்க்டாவே இருக்கும் சார். அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் லிங்க்டா. அவரோட பிகினிங் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவர் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுல இருந்து எல்லாமே செயின் லிங்க்டாவே இருக்கும். ஏன் அவர் லாஸ்ட்ல அப்படி இருக்காருன்றதுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி மேனா அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்ற விஷயத்தையும். ஆமா சார், அதாவது எங்கிட்ட கூட கேட்டாங்க அந்த இஷ்யூஸ் வந்து இப்போ அதான் அந்த இஷ்யூஸை பத்தி இப்போ பேச வேணாம். ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னென்ன நடக்குது, கரண்ட் இஷ்யூஸ் தான் தெரியும்.
அதுல அதான் சார். நீங்களும் சுட்டி காட்டுறீங்களா? என்ன சார்? சார் நல்ல போலீஸா காட்டியிருக்கு. இல்ல சார், நல்ல போலீஸ் அதெல்லாம் லாஸ்ட் சொல்லுவார்ல பிரபு சாலமன், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார்ல, அதுக்கப்புறமும் அதை பத்தி என்ன இருக்கு? சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஹீரோயினோட ஆர்டர் அது எத்தனை நாள் ரிஹர்சல் பண்ணீங்க? அதுக்கு இங்க டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களை கேட்டாலும் தெரியும். மாஸ்டர் வந்திருக்காங்க. இல்லண்ணே, வீட்ல ஏதாவது இப்போ திடீர்னு நீங்க என்ன எழுதிருவீங்க, நல்லா நடிச்ச ரொமான்ஸ் வரல எழுதிருவீங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாமே தான் இந்த படத்தை பண்ணி. இல்ல இது எல்லாமே மிக்சடா வேணும், இது எல்லாமே மிக்சடா வேணும். ரொமான்ஸ் பாட்டுலாம் இருக்குது. ஒரு காதல் பண்ற அட்மல் காதல் அப்படி ரொமான்ஸா ஆரம்பிச்சு ஒன்லே போய் ஒரு பாட்டு இல்லையே. இல்ல அவரு ஆல்ரெடி நிறைய ரொமான்ஸ் பண்ணிட்டாருந்தாங்க. இல்லண்ணே, கதை அது சுத்தி இல்லைண்ணே, கதை வந்து அந்த டிராவல்ல போல. ஆக்சுவலா வந்து அந்த டிராவல்ல போறதுனால அதுதான் லிமிட்ன்றது அப்படிதான். இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர், இவங்க தான் ரிஹர்சல் கொடுத்தாங்க. நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். சார் இது வந்து நான் வந்து எல்லா போலீஸ்காரங்க காவல்துறை பத்தி சொல்லல சார். ஆனா நம்ம ஊர்லயும் இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு பாலிசர் நடந்து போய் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் பண்ற தப்புனால எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. நானா இவங்க இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஏன்னா டைரக்டா நான் வந்து ஆல்ரெடி கனடால ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் தமிழ் படம்ன்றதுனால இந்த விஷயத்துல வந்து நான் கோரியோகிராஃபிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால நம்ம சகோதரி சந்திரிகா அவர்களை வந்து இந்த படத்துல கோரியோகிராஃபரா சார். அதுதான் ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்றது. சேர்த்து வச்சிருக்காமா பிரிச்சு வச்சிருக்கலாமா நீங்க இப்பயே சொன்னீங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்ல நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல அது ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு மினிமைஸ் எனக்கு வந்து அவனோட எமோஷனை கன்வே பண்றதுக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஜோடியை வந்து அவங்களுக்கு அது அவ்வளவுதான் வேணும். அதுக்கு மேல ரொம்ப ஓவர் ஆச்சுன்னா ஓவர் டோஸ் ஆயிடும். இந்த ஒரு கதை வேற போயிட்டு இருக்கு. நாங்க நிறைய யோசிச்சோம், அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாம ஒரு அவை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே பண்ணலாம் அவங்க. வெரி குட். இல்ல அதுதான் அவரு கதையோட டிராவல்ன்றதுனால அந்த கதையில அந்த இது லிமிட் ஓகேன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் என்னன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப அதுக்காக திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு படமே அந்த சுவாரஸ்யமா அந்த 2 hours 20 minutes இருக்காது. ஆமா சார், KL பிரவீன் சார், அவர் பெரிய எடிட்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய செக்மெண்ட்ஸ்ல நிறைய ஷார்ட் பண்ணி படத்தை கொண்டு வந்தார். இல்லைங்க, இந்த படம் ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ உதய் சார் தான். நாங்க எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்றோம். இவர் சொல்லுவாரு, நான் சொல்றேன் இந்த படத்துல வந்து 2 பேருமே ஹீரோ தான். இது இன்ஃபேக்ட் வந்து யோகி பாபு சாரும் முக்கியமான பார்ட்ல ஒரு ஹீரோ தான். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட. ஸோ இவ்வளவு ஒரு வேற ஒரு ஹீரோவா இருந்தா கண்டிப்பா எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். உதயா சார்னால மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் சார். நீங்க சாக்லேட் சார், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நார்மலா யோகி பாபு வந்து ஒரு படத்துல சிரிப்பாங்க ஏதாவது. ஆனா இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னா அந்த கதையோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஆமா சார், அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டா அமைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது மாற்று கருத்தே இல்லாமல் யோகி பாபு சார்கிட்ட போகலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியாக இருப்பார் எப்படின்னு. இல்லை நம்மள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு. அந்த 8 days வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இதுக்குள்ளே வரணும், அவர் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும், அந்த கேரக்டராகவே அவங்க ராமாநாயுடுன்ற கேரக்டராகவே யோசிக்கணும்னு சொல்லி தான் அவர் அதில் ஜெல் பண்ணியிருக்காங்க சார். அதான் சார், தேங்க்யூ சார். நல்ல நட்பு, நல்ல தேங்க்யூ சார். அதான் சார், அதான் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவர் வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனாப்பா முடிச்சுட்டு போல. அவர் வந்து 13 நாள் 14 நாள் ஒர்க் பண்ணாரு. என் கூட ஒர்க் பண்ணாரு. டப்பிங் கிப்பிங் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணாரு. கதையே ஒரு நாள் நடக்கிற கதை தான் சார். கதையே ஒரு நாள் தான் நடக்கிற கதை தான். அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு நாள் ஆரம்பிச்சு, அப்படிதான் நீங்க படம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு நைட்டு போயிட்டு டிராவல் பண்ணி அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க உதயா சார் பேசுறப்ப சொன்னீங்க பைட் சீனுக்கு அந்த பஸ் பைட் சீனுக்கு 1.5 கோடி செலவாயிச்சு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாவே அவ்வளவு செலவாச்சு சார்? அண்ணா பில்லே இருக்குண்ணே, டோட்டல் பில் இருக்கு. என்ன எக்ஸ்பென்சஸ், ஒரு நாள் ஃபைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பென்சஸ், அந்த பஸ்ஸோட எடுத்தது, அந்த பஸ்ஸை வந்து அது வெண்டர் 3 பஸ் யூஸ் பண்ணி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்பாட் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.10 அது மாதிரி கரெக்டான பில் இருக்கு. பஸ் வந்து டோட்டலா சார் அது ஸ்கிராப்ல தான் போச்சு அந்த பஸ்.
கார்த்தி படத்தை ஓகேன்னு நினைக்கிறீங்களா? 175 வருது. இது பார்த்தேன் நான் ஆனா மக்கள் கருத்து தானே, இதுக்கப்புறம் வந்து அது ஏறும் நான் நம்புறேன். நீங்க நினைச்சா ஏறும், நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஏறிடும், அவ்வளவுதான். அதான் மேட்டர். தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. இல்லை சார், ரொம்ப நாளாக ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அஞ்சாதே, நெட்ரிக்கன், கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் தமிழில் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்ணிருந்தாங்க. நிறைய படங்கள் வேறையும் வந்தது. ஆனால் அந்த வேந்தன் கேரக்டர் டேரக்டர் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிராஃப் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அது கிடைச்ச உடனே ஒத்துக்கிட்டேன். சார் உதய சார் படத்துல 2-3 ஹீரோயின் அக்கா கேரக்டர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் மீடியான்னு சொல்லி எனக்கு அவங்க மீடியாவில் இருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரியும். எனக்கு அவங்க மீடியாவில் இருக்காது தெரியாது. நான் வந்து இந்த கேரக்டருக்கு டேரக்டர் தான் பார்த்தா கரெக்டாக என்னோட அக்காவாக பொருத்தமாக இருப்பாங்கன்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ண போகிறாங்க. நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. சுபத்ரா சூஸ் பண்ணி எனி பர்టిక్యులர் ரீசன் உங்களோட அந்த சார் அவங்க நல்ல பெர்ஃபார்மர் சார். ஐ நோ வெப் சீரிஸ் அது தவிர இல்லை என்னன்னா என் கூட இல்ல சார், அது வந்து ரொம்ப ஒரு செட்டில்டா, நம்ம யாருமே வந்து அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு கேரக்டரா இருக்கணும். ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டரா நம்ம இருக்கணும். அப்பாவி ஃபேஸை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அது கேரக்டரா அப்படி ஒரு கேரக்டர்லாம் இல்ல சார். அந்த மாதிரி ஒரு அப்பாவியா ஒரு 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 செட்டில்டான ஒரு நீங்க பக்கத்துல நிக்கிறதால அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கிட்ட 50-60 சென்டர்ஸ் 60 சென்டர்ஸ்ல 52 சென்டர்ஸ் கர்நாடகா ரிலீஸ் ஆயிருக்கு. 52 சென்டர்ஸ் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது சார். நான் தெரியல. பட் கேரளால வந்து 35 சென்டர் ரிலீஸ் ஆகுது சார். கேரளா. ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.